சினிமாடா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்து ஆ, பயந்த விஜய், விஜய் பயந்தாரா? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா, ச இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதில நெறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அதில வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. சிஎம் சார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அப்படி எச்சரிக்கை மாதிரியே கூட விட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு சிஎம் சாருக்கு வந்து ஒரு வேண்டுகோள். நீங்க முடிஞ்சா என் மேல கை வச்சு பாருங்க. என் கட்சிக்காரங்க மேல கை வைக்காதீங்க. என்னுடைய தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க. அது வந்து ஒரு விபரீதமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்ற மாரி ஒரு மிரட்டல் தொனியில வந்து மிரட்டல் தொனியிலயா? இல்ல கெஞ்சுற தொனியிலயா? அப்படின்றது வந்து தெரியல. அந்த மாரி பேசியிருக்கார். ஆனா அவருடைய வார்த்தையை நல்லா கவனிக்கணும். சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கார். இதே விஜய் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து சில நாட்களா வந்து வாரம் வாரம் சனிக்கிழமை ஆனா ஒரு ஒரு ஊரா வந்து தன்னுடைய பிரச்சாரத்த வந்து ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த பிரச்சாரத்தில எங்க போனாலும் ஒண்ணு வந்து வாட் ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. அப்படி இல்லன்னா அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. இப்படியெல்லாம் ஒரு நக்கலா ஒரு மேடை நாகரிகம் இல்லாத, இதில மேடை நாகரிகம் இல்லாத அப்படின்னு ஏன் சொல்றேன்னு சொன்னா, தமிழகத்திலே மேடை நாகரிகம் இல்லாத ஒரே ஒரு கட்சி அதுன்னா அது வந்து திமுக தான். திமுகவுல ஒரு 2, 3 பேர் இருக்கிறாங்க. மேடையில ஏறுனா பச்சை பச்சையா பேசுவாங்க. அசிங்கமா பேசுவாங்க. ஆ சென்சார்லேயே சென்சார் பண்ண முடியாத வார்த்தைகள் எல்லாம் போட்டு பேசக்கூடிய ஆட்கள் வந்து அங்க இருக்காங்க. வேற எந்த கட்சியும் அந்த மாதிரி வந்து பேசுனது கிடையாது. இந்த தரம் தாழ்ந்த வார்த்தைகள பேசக்கூடியது வந்து இந்த திமுகல ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. அவங்கலாம் வந்து இந்த மாரி தான் பேசுவாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஒரு மேடை நாகரிகம் இல்லாத ஒரு தமிழக முதல்வரை, அவர் வந்து முன்னாடி வந்து கலைஞர் முதல்வரா இருக்கும்போது அவர் வந்து சும்மா தான் அவர் வந்து அப்ப அங்கிள்னு கூப்பிடலாம் தப்பில்ல. அவருடைய பையனுக்காக படம் பண்ணாரு. அப்ப அங்கிள்னு கூப்பிட்டுக்கலாம் தப்பில்ல. ஆனா இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகார். அவர் வந்து மேடையில ஏறி என்ன அங்கிள், வாட் அங்கிள் அப்படின்னு ஒரு மாரி நக்கல் கலந்த நையாண்டியா பேசுறதுங்கிறது ஒரு மேடை நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சா தான் விஜய் வந்து ஒரு பக்குவப்படாத அரசியல்வாதியா தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அந்த இடத்துல. அந்த விஜய் இன்னைக்கு கரூர்ல நடந்த ஒரு சில ஒரு சம்பவத்தினால, ஒரு துயர சம்பவத்தினால ரொம்பவும் பயந்து போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா, அவர் அன்னைக்கே வந்து கரூர்லேருந்து அந்த சம்பவம் நடந்த உடனே, அதாவது அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் வந்து அவசர அவசரமா கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, 3 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய மீட்டிங்க்கு 3 மணிக்கு வரேன்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு நைட்டு 7 மணி தான் போயிருக்கிறாரு. ஓகே. அது வந்து அரசியல் தலைவர்கள் செய்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூட்டத்த காட்டுறதுக்காக 3 மணிக்கு கூட்டம் கம்மியா இருந்திருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் வந்து அந்த 3 மணி இதுக்கு வந்து சென்னையிலிருந்தே வந்து 3 மணிக்கு மேல தான் கிளம்பியிருக்கிறார். அங்க 3 மணின்ற கூட்டத்துக்கு இங்கேருந்து கரூருக்கு வந்து ஒரு 4, 5 மணி நேரம் பை ரோட்ல போனாக்கா, ஒரு 4 மணி நேரமாவது கண்டிப்பா ஆயிருக்கும். 4, 5 மணி நேரம் ஆயிருக்கும் கரூருக்கு போறதுக்கு. அந்த இதுல போனா கூட ஒரு 7 மணிக்கு தான் போய் சேர்ந்திருக்கிறாரு மீட்டிங்க்கு. அதுக்குள்ள அங்க வந்து கூட்டம் கூடிடுச்சு. அதனால வந்து நெரிசல் ஏற்பட்டுச்சு. அதனால வந்து இதுவாயிடுச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னாங்க. இதுல விஜய் வந்து பயந்தாரான்னா, உண்மையிலேயே பயந்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா, அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த உடனே அவர் வந்து எந்த ஒரு பத்திரிகைக்காரரையும் சந்திக்கல. ஆ எந்த ஒரு அறிக்கையும் விடல. 2 நாள் ஆச்சு அவர் வந்து அறிக்கை வர்றதுக்கு 2, 3 நாள் ஆச்சு. இப்போ வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கிட்ட ஆலோசனை பெற்று தான் இன்னைக்கு வந்த வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அவர் வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா இல்லையான்றதெல்லாம் இனிமேல் அப்படியே பார்த்துக்கலாம். ஆனால் கரூர்ல வந்து என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அத பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இப்போ வந்து புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த இடம் வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்ற மாரி தான் நம்ம பிஜேபியோட முன்னாள் தலைவர் வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதுதான் சொல்லியிருக்காரு. இது வந்து திட்டமிட்ட நடந்த சதிதான்னு சொல்லிட்டு. அதுக்கேத்த மாரி தான் அங்க நடந்த சம்பவங்களும் இருக்கு. ஒருத்தர் வந்து மாடியிலிருந்து பார்த்திருக்கிறாரு. ஆம்புலன்ஸா அந்த தெருவே வந்து 10 ஆம்புலன்ஸ் வந்து சுத்தி சுத்தி வந்திருக்கு. உள்ள போற ஆம்புலன்ஸ் வெளியில வந்திருக்கு. மறுபடியும் அந்த இடத்திலேயே வந்திருக்கு. எதுக்காக வந்துச்சு அப்படின்றது ஒரு $1,000,000 கேள்வி. அதுக்கான பதிலும் கிடையாது. அதுக்கு அடுத்தது அந்த இடம் வந்து ஒரு குறுகலான, அதாவது என்னன்னா, ஒரு அகலமா இருந்து குறுகலா வரக்கூடிய இடம். அந்த இடத்துல ஏன் அவ்வளோ பேருங்கள விட்டாங்க? அங்க ஏன் வந்து மீட்டிங் நடந்தது? அதுக்கு பர்மிஷன் குடுத்தவங்க சைடுல சொல்றது வந்து அவங்க தான் வந்து கேட்டு வாங்குனாங்க அப்படின்றாங்க. அவங்க என்னன்றாங்க, நாங்க அங்க கேட்கல அப்படின்ற மாரி தான் வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து அதுவும் வந்து ஒரு முன்னுக்கு பின் முரணான தகவலா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா, இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, அங்க விஜய் வந்து பேசும்போதே வந்து சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு குழந்தை வந்து காணாம போயிருக்கு. ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பதட்டத்தோட தான் வந்து மேலே ஏறி வந்து சொல்றாரு விஜய் கிட்ட. இந்த மாரி ஒரு குழந்தை வந்து காணாம போயிருக்கு. அத கண்டுபிடிச்சு குடுக்கும்படி அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அத அனௌன்ஸ் பண்றாரு. அதே மாரி ஆம்புலன்ஸ் வரும்போதும் கொஞ்சம் ஒரு பதட்டமான முகத்துல தான் விஜய் இருக்கிறாரு. சீக்கிரமாவே இறங்கிறார். ஆனா இன்னொரு ஒரு விஷயம், அவர் வந்து பேசின இடம் என்ன அப்படின்னு சொன்னா, அ செந்தில் பாலாஜியோட கோட்டை. அது வந்து டிஎம்கேவுடைய கோட்டை கிடையாது. அது வந்து ஏடிஎம்கேவோட கோட்டையே கிடையாது. செந்தில் பாலாஜியோட கோட்டை. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அங்க நடக்கும். அப்படின்றது வந்து நம்ம கண்கூடா பார்க்கலாம். ஏன்னா, அந்த கூட்டத்துக்குள்ளவே
அங்கே விநியோகிக்கப்பட்ட தண்ணீர் பாட்டில் எல்லாமே செந்தில் பாலாஜியோடைய ஸ்டிக்கர் போட்ட பாட்டிலுங்க. அதுக்குள்ளே வந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே திமுகவுடைய பேனர் கட்டிக்கிட்டு வந்த ஒரு ஆம்புலன்ஸ் தான். ஒரு கலவரம் நடக்கும்போது ஒரு அவசரத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸில் எப்படி திமுக பேனரை நின்று வெயிட் பண்ணி கட்டிக்கிட்டு வந்தாங்க அப்படின்றது வந்து ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலும் இது வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா இதெல்லாமே வந்து வெளியில் வந்த வீடியோக்கள், அங்கே இருக்கிற மக்கள் எடுத்து எடுத்து வெளியில் போட்ட வீடியோக்கள் தான். இது வந்து ஒரு ஏஐயில் சிஜியில் பண்ண வீடியோலாம் கிடையாது இது. அதே மாதிரி அங்கே வந்து அந்த நெரிசலுக்கான காரணம் வந்து விஜய் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், நாங்கள் எதிர்பார்த்தது 10,000 பேர் தான். நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், எங்கள் கட்சிக்காரங்க 10,000 பேர் வரைக்கும் தான் வர்றது நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருந்தோம். ஆனால் பொதுமக்கள் எல்லாம் அந்த இடத்துக்குள்ளே ஏன் வந்தாங்க, அதை வந்து தடுக்க வேண்டிய காவல்துறை தடுக்கலை அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து விஜய் தரப்பில் டிவிகே தரப்பில் கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிற வாதம் வந்து இதுதான் முக்கியமான வாதம். நாங்கள் 10,000 பேர் தான் எதிர்பார்த்தோம், பொதுமக்களெல்லாம் எப்படி வந்து காவல்துறை வந்து அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு அனுமதிச்சாங்க அப்படின்றதான் இவங்க சைடில் கேள்வி. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா கை குழந்தைங்களாம் தூக்கிட்டு போயிருக்காங்க, எப்படியாவது விஜயை பார்த்துலான்னு சொல்லிட்டு. இது ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து விஜய் வந்து ஒரு கட்சி தலைவராக பார்க்கல. அவர் இன்னும் அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து இன்னும் வந்து ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க. ஒரு நடிகர் பின்னாடி இவ்வளோ கூட்டம் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆனால் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. ஒரு நம்முடைய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடாத கூட்டமாவோ, திரு கலைஞர் அவர்களுக்கு கூடாத கூட்டமோ விஜய்க்கு ஒன்றையும் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஏன்னா இதே அளவுக்கு கூட்டம் தான் இதுக்கு முன்னாடி நடந்த திருச்சியிலும் கூடியிருக்கு, மதுரையிலும் கூடியிருக்கு. பல இடங்களில் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர இடத்துலலாம் இவ்வளோ கூட்டம் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அங்கெல்லாம் விட இந்த இடத்துல ஏன் நடந்தது. அதே மாதிரி இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே அத்தனை அரசு அலுவலர்களும் எல்லாருமே அடுத்த சில நிமிடங்களிலே வந்து அந்த மருத்துவமனையில் வந்து சேர்ந்தது எப்படி அப்படின்றது வந்து ஏகப்பட்ட கேள்வி. திரு உதயநிதி ஸ்டாலின் எதுக்காக துபாய்க்கு போனாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அங்கேருந்து வந்திருக்கிறாரு. வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பேட்டியை ஒன்று கொடுத்துட்டு அவசரமாக கிளம்பி மறுபடியும் துபாய்க்கு போயிட்டார். ஏன் இங்கேருந்து தனி ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்தாருன்னு தெரியல. ஒருவேளை நானும் வந்து உள்ளே நையா அப்படின்ற மாதிரி அட்டெண்டன்ஸ் போட்டாரா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அன்பில் மகேஷ் வந்து திருச்சியில் இருந்தார், திருச்சியிலேருந்து 1/2 மணி நேரத்தில் அங்கே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அப்படியே இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் எப்படி அவர் வந்தார், அவ்வளோ சீக்கிரம் எப்படி அங்கே போச்சு, இப்படி பல தகவல்கள் அடுத்து வந்து அரசோடைய விஷயங்கள் அங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. காவல்துறை வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லலை. இன்றைக்கி சில விஷயங்கள் காவல்துறைக்கு எதிராகவும் திரும்பி இருக்குது. ஆனால் அதுக்கான பதில்கள் என்னன்றது வந்து நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கும். ஆனால் விஜய் தரப்பில் இன்றைக்கி சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் எதிர்பார்த்தது 10,000 தான். பொதுமக்களை ஏன் உள்ளே அனுமதித்தாங்க காவல்துறை, அவங்க அனுமதித்தனால தான் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்றது இவங்களுடைய ஒரு பலமான குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த குற்றச்சாட்டுக்கான பதில் வேணும். அதே மாதிரி டெல்லியிலிருந்து ஹேமமாலினி எம்பி ஹேமமாலினி அவங்க தலைமையில் வந்து ஒரு குழு வந்து அங்கே இது பண்ணியிருக்காங்க, விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களும் கூட சேர்ந்து போயிருக்கிற அவங்களும் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. இது எல்லாமே திட்டமிட்ட சதியா அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்லேருந்து பேசியிருக்காங்க. நம்ம திருமாவளவன் கொஞ்சம் எடாக்கு முடக்காகவே ஒரு அறிக்கையை விட்டுட்டு இருக்கிறாரு. கள்ளக்குறிச்சிக்கு ஏன் முதலமைச்சர் போகலன்னு கேட்டால், அவங்க வந்து விட்டு சேர்த்தாங்க, கண்டினியூஸாக சாகலை, இங்கே வந்து ஒரே அடியாக சேர்த்துட்டாங்க, அதனால் முதலமைச்சர் வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக வந்து ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு அவதூறு பரப்புற மாதிரி பேட்டியும் வந்துட்டுருக்கு. ஆனால் ஆளுங்கட்சி எதை நினச்சி பயந்ததோ அது இப்போ அவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்குது. இது அப்படியே விட்டு இருந்தாலே விஜய் வந்து கண்டிப்பாக கூட்டமாக காணாமல் போயிருக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இப்போது இன்றைக்கி விஜய்ன்ற பலூனை பெருசாக ஊதி வச்சுட்டாங்க. அது வெடிக்குமா இல்லை இன்னும் பலமாக பறக்குமா அப்படின்றது வந்து தெரியல. இந்த வழக்கு முடிஞ்சால் தான் தெரியும்.